1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு, சாலமோனுக்கு தாவீது, நீ நீதி நியாயங்களை கை கொள்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றார். கை கொள்ள கவனமாக இருன்றார். 3 காரியம் சொல்கிறேன். இந்த காத்து, அதே 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் வாசித்தீங்கன்னா, காத்து யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது யோர்தானில் குதித்து யோர்தானை கரையை கடந்து சத்துருக்களை துரத்தினான் இருக்கு. காத்து சேனை யாரா? சத்துருவை துரத்துறவை. சொல்லுங்க, சத்துருவை துரத்துறவை. ஆமென். நீங்களும் நானும் துரத்துற கூட்டம். சொல்லுங்க, துரத்தணும். சில ஆளெல்லாம் நீங்கள் துரத்தி விட்டுறணும். சில காரியத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து துரத்திடணும். 3 காரியம். யோசுவா 15:13-14. யோசுவாவும் காலேப்பும் சத்துருவை துரத்தினார்கள். 1. ஓகே. யோசுவா 16:9-10. எப்ராயிம் புத்திரர் துரத்தி விடவில்லை சத்துருவை. 17-12-16-18 வேதம் சொல்லுகிறது, மனாசே புத்திரர் சத்துருவை துரத்தி விட கூடாமல் போயிற்று. ஒருத்தன் துரத்துறான், ஒருத்தன் துரத்தி விடலை, ஒருத்தன் துரத்தி விட கூடாமல் போயிற்று. 3. காலேப் யோசுவா உங்களுக்கு தெரியும், அது லைட்டாக முடிச்சிடலாம் கடைசியில் ஜெபம் பண்ணும்போது. எப்ராயிம் துரத்தி விடவில்லை. ஏன்? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கானானியரை துரத்துன்றாரு. ஆனா எப்ராயிமோ துரத்தி விடவில்லை. ஏன்? கானானியரை துரத்தி விடாமல் அவர்கள் கூட வைத்து அவர்களிடத்துல கப்பம் பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள். அவர்களுக்கு அடிமைகளாகி அவர்களுக்கு கப்பம் கட்டி டாக்ஸை கட்டி கூட இருந்தாங்க. எப்ராயிமர் துரத்தல. யார் பகுதி கட்டுவா? யார் பகுதி கட்டுவா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 12 வசனம் சொல்லுகிறது. 13ஆம் வசனத்தில் சோம்பேறி தான் பகுதி கட்டுவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ துரத்துன்னா கூட வச்சிருக்கிறவனை யாரு? சோம்பேறி. நீ சேனா நீ துரத்துற கூட்டமா இருக்கணும். சோம்பேறி அந்த எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் துரத்த சொல்றார். சோம்பேறியை பத்தி நீதிமொழிகள் அத்தனை வசனம் இருக்கு. 10ஆம் அதிகாரத்தில், 12ஆம் அதிகாரத்தில், 13ஆம் அதிகாரத்தில், 14ஆம் அதிகாரத்தில், 15ஆம் அதிகாரத்தில், 18, 20, 22, 24, 26. சோம்பேறி, நீ எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள், அவனுக்கு தலைவணி இல்லாது இருந்தும். எவ்வளவு அழகா அது வேலை பார்க்குது. இன்னும் கொஞ்சம் தொங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டும் இருக்கட்டும் என்று சொல்லுவாயோ? சோம்பேறி வழியில் சிங்க இருக்கு, வீதியில் சிங்க இருக்கும்பா. சோம்பேறி அறுப்பில் பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. சோம்பேறி ஆமாம், அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் படுக்கட்டும் கை முடக்கி கொண்டே இருப்பான். சோம்பேறி கலசத்தில் கையை வச்சுட்டு வாய்க்கு எடுக்க மாட்டான். சோம்பேறியின் வயல் வழியாக போன அதெல்லாம் காஞ்சொரிகளும் முச்செடிகளுமா இருந்தது. சோம்பேறி விரும்பி ஒன்றும் பெற மாட்டான், உளமாட்டான். சோம்பேறி பய. திறப்பில் உபவாச ஜபம் எதுக்கு? எழுப்புதல் ஜபம் எதுக்கு? 12 மணி நேர ஜபம் எதுக்கு? மிஷன் ஃபீல்ட்லாம் போய் எதுக்கு? இங்கே கடந்து ஆடி பாடி குதிச்சு ஆசீர்வாத உபதேசம் பண்ற சோம்பேறி உன்னை துரத்த கத்த சொல்றா. அது ஒரு ஆவி. காத்தே, நீ ராணுவமானால் இந்த ஆளை கூட வச்சுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாத உபதேசம் பண்றான், அவன் பாட்டை சர்ச்சுக்குள்ள பாடுறான். சோம்பேறித்தனம் தானே. பாட்டு நல்லா தான் இருக்கும், பேய் பாடுற பாட்டு எல்லாம் தான் நல்லா தான் இருக்கும். சர்ச்சு அவன் பாட்டை பாடிக்கிட்டு அதுக்கு அவனை கூப்பிட்டு வச்சு மேடையில் வச்சு பாட வச்சிடலாமே, பிரசங்கம் பண்ண வச்சிடலாமே. எதுக்கு பாடுறீங்க? செல்போன்ல இருந்து என்னைக்கே டெலிட் பண்ணுங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். யாரா இருந்தாலும் சரிதான். செத்த சாவனும் கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக. நீ ஆசீர்வாதம் காரை கொடுப்பேன், ஃப்ளைட்டை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், வீட்டை கொடுப்பேன்மா. இங்கே நாக்கு தள்ளு போது ஒரு காரை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள 21 வருஷம் காணிக்க வாங்கலை. இப்போ தான் காணிக்க வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆண்டவர் நீ பிஸ்னஸ்லேருந்து ஒரு காணிக்க எடுக்கக்கூடாதுன்ற ரூபாவை இப்போ நான் எனக்கு ஆண்டவர் நான் தான் தருவேன், நான் தான் ஒன்று பார்ப்பேன், பிஸ்னஸ்லேருந்து எதுவும் தூக்கக்கூடாது. 21 இயர்ஸா ஆஃப்டர் நான் வாங்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி மோகன் தான் கொடுத்தாங்க. சரி, ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறார். ஒரு காரை முந்தையெல்லாம் நான் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, டேய் டயரை மாற்றிடு, டேய் டீசலை போட்டுரு, டேய் காருக்கு இதை பண்ணிடு, டேய் சரி சுட்டுரு, டேய் இப்படிமே காடுக்கு ரூபாத்து, டேய் இப்படிமே.
இப்போ எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என்ன அவரை பார்க்க வச்சுட்டாரே, அதையும் உடைச்சிட்டாரு. நீ அங்கே எங்கே தேடுற, நிப்பாட்டங்க, நான் தான் உன்னை போஷிப்பேன், எதுனாலும் என்ன தான் பார்க்கணுன்ட்டாரு. சோம்பேறியான ஆளை துரத்துங்க. மேடையில் உட்காந்துருக்கிற தகப்பன்மார்களை கேட்டு பாருங்க, அவங்க ட்ராவலை, கல்யாண பாஸ்டர் ட்ராவல் லைவை கேட்டு பாருங்க. சோம்பேறித்தனமாக இருக்கல நாங்கள்லாம். அவங்களுக்கு சர்ச் இருக்கு, ஏன் எவ்வளோ ஊழியத்தை பார்க்காங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பாஸ்டருக்கு எவ்வளோ உடம்புக்கு கஷ்டம், ஆனால் எவ்வளோ சபை ஊழியங்கள் இந்த வயதில் எவ்வளோ ஓடுறாங்க. மோகனனை பாருங்க, அமெரிக்காவிலேருந்து வந்தார், அண்ணன்ட்ட இருந்தால் தான் பேசினேன், அதுக்கடுத்து டக்குன்னு கொழும்புக்கு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் இல்லை, இந்தான்னு கூப்பிட்றேன், இந்த கொழும்புன்ட்டாங்க. என்னத்த சொல்ல, ஒன்று ஃப்ளைட்டில் தூங்குகிறோம், இல்லைன்னா காரில் தூங்குகிறோம். சோம்பேறித்தனமாக இல்லை. இப்போ முடிஞ்சு போனோடனே என் சர்ச்சில் கேம்ப்பு, போய் இறங்கினோடனே என் சர்ச்சில் கேம்ப்பு, நாளைக்கு ஆராதனை, நாளைக்கு ஈவினிங் மீட்டிங், ஒரு நாள் விடாமல் ஓடுறோம். சோம்பேறித்தனமாக இருக்கலை. சும்மா உங்களுக்கு கர்த்தர் இதை தருவார் அதை தருவார்னு சொல்லிட்டு போக இந்த இரவு ஜெபத்துக்கு நாங்கள் வரல. ஏதாவது தேசத்தில் தேவன் செய்ய மாட்டாரான்னு சொல்றதுக்காகத்தான் கரையும் செலுத்துகிற ஒரு சந்ததி சேனை எழும்பாதா?